சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வெறுப்பேத்த வந்துட்டு என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்களா? பா போய் அவகிட்ட உன் வேலை கேட்டு போ. கோவப்படாதீங்கம்மா, நீங்க கோவப்படாதீங்க. சரி வாடா போ. ஏய் இன்னொரு தடவை என்ன பத்தி எங்கேயாவது பேசுனீங்க? இல்ல மேடம், பேச மாட்டேன். வர மேடம். மலரு, அம்மாடி மலரு, என்னம்மா நடக்குதுங்க? உன் புருஷன் ஏதோ கொலை பண்ணிட்டானாமே. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு அப்படியே நெஞ்சு வலியே வந்துருச்சு. என்ன மலர் இதெல்லாம்? அத்தை, ஏற்கனவே அவன் நொந்து போயிருக்கான். நீங்க வேற ஏதாவது பேசி அவளை காயப்படுத்தாதீங்க. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல போங்க இங்க இருந்து. என்னது போறதா? ஏண்டி பார்வதி, அது எப்படி? எனக்கு என்னன்னு விட்டுட்டு நாங்க போக முடியும்? நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. இப்படிதான் பெரியவங்க ஏதாவது பேச வந்தா அவங்க வாயை அடைச்சிட வேண்டியது. அதனாலதான் உங்க 2 பேர் வாழ்க்கை இந்த நிலைமையில வந்து நின்னுட்டு இருக்கு. எதுக்கு இப்படி பாக்குற? எங்களுக்கு யாருக்குமே தெரியாம தானே இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த. அதனாலதான் இவ்வளோ பிரச்சனையும். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் 4 இடத்துல விசாரிச்சு அந்த பையன் நல்லவனா கெட்டவனா, கோபக்காரனா இல்ல கொலைகாரனா அப்படின்னு பார்த்து கட்டி வச்சிருப்போம்ல. இப்ப பாரு, உன் இஷ்டத்துக்கு திடீர்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னுட்ட. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. இப்ப நீ தனி மரமா நின்னுகிட்டு இருக்க. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு வகையில நீதான் காரணம். நீ மட்டும் அந்த பையனை கட்டாயப்படுத்தி உன் கழுத்துல தாலி கட்ட வைக்காம வச்சிருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் உன் புருஷன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன குறுக்க பூந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவ சும்மா இருப்பாளா? என்ன ஏன் ஏமாத்தினீங்கன்னு உன் புருஷன் கிட்ட போய் சட்டைய பிடிச்சு நியாயம் கேட்டு சண்டைய போட்டிருப்பா அந்த பொண்ணு. அவருக்கு கோவம் வந்திருக்கும், கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணிருப்பாரு. அடேங்கப்பா, செம்ம ஃபார்ம்ல தான் வந்திருக்கா போல இருக்கு. இன்னும் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேளு கேளு. இதெல்லாம் தேவையா உனக்கு? நீ அவரை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தீனா இந்நேரம் அவருக்கு எதுவுமே ஆயிருக்காதுல்ல. ஆமா, ஒரு பொண்டாட்டி புருஷனை ரேஷனுக்கு அனுப்பலாம், ஆனா இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்களா சொல்லு? அத்தை, சொல்லிட்டே இருக்கேன், எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு 2 பேரும் இங்க இருந்து போங்க. ஆறுதல் சொல்றேன்னு அவளை குத்தி கட்டி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. போங்க வெளியே. ஏய் நிறுத்தி, சும்மா சும்மா வெளியே போன்னு சொல்லிட்டு தான் என்னடி அர்த்தம்? இவங்க எல்லாம் உங்களை வீட்டை விட்டு துரத்தினப்ப நான் தானே உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தேன். அதெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்க. ஆனா உங்க 2 பேர் வாழ்க்கை இப்படி நாசமா போகும் நான் நினைச்சு கூட பாக்கலடியம்மா. ஒருத்தி என்னடானா கடங்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொருத்தி என்னடானா கொலைகாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. என்னத்த சொல்லுவேன், எங்க போய் வேண்டுவேன்னு தெரியலையே. இந்த பாரு மலரு, இப்போ ஒண்ணு கெட்டு போல. உனக்கு எந்த வம்பு தும்பு வேண்டாம். நீ பேசாம நம்ம வீட்டுல வந்து எங்க கூட இரு. ஆமாமா. இத நான் ஏன் சொல்றேன்னா, குடிகாரனுக்கு கூட பொண்டாட்டியா இருந்துட்டு போயிடலாம், ஆனா கொலைகாரனுக்கு பொண்டாட்டியா இருக்கவே கூடாது மலரு. இத நான் ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு ஒரு வேளை உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வையி. அது எப்படிமா? அதான் கொலை கேஸ்னு உள்ள தூக்கி வச்சிருக்காங்கல்ல. இதுக்கப்புறம் அவன் வெளியில வருவானா இல்லையானே தெரியலையே. எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்க போதோ? அதுவும் சரிதான்டா. இருந்தாலும் ஒருவேளை இப்ப உண்டாகி குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோயேன், அந்த குழந்தை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கொலைகாரன் புள்ள அப்படிதானே சொல்லுவாங்க. அம்மா,
ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இருக்கும்போது எங்க அம்மாவை கை நீட்டி அடிப்பேன் உன்ன. இவங்கள மட்டும் இல்ல, என் புருஷனை கொலைகாரன்னு யாரு சொன்னாலும் எவ்வளவு இருந்தாலும் அடிப்பேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன நினைக்கிறீங்க? எப்பவும் போல எது பேசினாலும் கோவப்பட்டு அப்படியே விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவ்வளவுதான் உங்களுக்கு எல்லாம் மரியாதை. என் அப்பா கூட பிறந்ததுனாலதான் இவ்ளோ நாளும் நான் பொறுத்து போயிட்டு இருந்தேன். ஆனா என் புருஷனை இன்னொரு தடவை கொலைகாரன்னு சொன்ன, என் அப்பா கூட பிறந்தவன்லாம் பார்க்கவே மாட்டேன். உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன். அம்மா, ஏன் புருஷனை பத்தி பேசுறதுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. அவரை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? என்ன தெரியும்? கண்டதுங்க எல்லாம் சொல்றதுக்காக நான் என் புருஷனை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், விட்டுட்டு போகவும் மாட்டேன். வாழ்ந்தாலும் என் புருஷன் கூட தான் வாழ்வேன், செத்தாலும் என் புருஷன் கூட தான் சாவேன். என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கே வந்து ஏன் புருஷனே நீ கொலைகாரன்னு சொல்லுவ? அவர் என்ன உன் புள்ள மாதிரி நினைச்சிட்டியா? உங்க புள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்பில்ல. நீங்க ஏன் அர்ஜுனை பத்தி பேசுறீங்களா? என்ன என்ன முறைக்கிறீங்க? போறீங்களா இல்ல இன்னொரு கண்ணத்திலயும் அற வேணுமா? போங்க. என் புருஷனும் நானும் மொத்தமா பிரிஞ்சிருவோம் தானே சொன்னீங்க? கூடிய சீக்கிரமே அர்ஜுன் அந்த கொலைய பண்ணல, அவன் நிரபராதின்னு நிரூபிச்சு என் புருஷன் கூட நான் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்து காட்டல, என் பேரு மலர் இல்ல. போங்க வெளிய.